கர்த்தர் பெரியவர், परमेश्वर महान है, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं. நம்ம குட் ஃப்ரைடேக்குள்ள வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். हमने गुड फ्राइडे के वचन को हमने पढ़ा है. இன்னைக்கு ஈஸ்டர் ஆச்சே, आज तो ईस्टर है, குட் ஃப்ரைடே வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். तो बड़े शुक्रवार के वचन को हमने पढ़ा है. இதலையும் கர்த்தர் மறைத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். इसमें भी परमेश्वर ने जो गुप्त बात छिपाया है उसे हम देखेंगे. ஒரு அருமையான காரியம் கர்த்தர் இதுல வைத்திருக்கிறார். एक अद्भुत चीज परमेश्वर ने इसमें रखा है. பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे. மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனம். मत्ती का 27वां अध्याय 50वां वचन. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, யெகோஷுவா அவர் சிலுவையில் இருக்கும்போது वो क्रूस पे जब थे, மகா சத்தமாய் கூப்பிட்டு वो बड़े शब्द से அவர் ஜீவனை விட்டார். वो चिल्लाकर प्राण को छोड़ा. சிலுவையில क्रूस पर அவர் ஜீவனை விடும்போது वो अपने प्राण को छोड़ते समय ஒரு மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டார். एक बड़े शब्द को उसने पुकारा. அப்படி அவர் ஜீவனை விடும்போது ऐसे जीवन को छोड़ते समय என்ன காரியம் நடந்துச்சு? क्या हुआ? அங்க அடுத்த வசனம் பைபிள் சொல்லுது, अगला वचन कहती है, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும்போது वो बड़ी आवाज से अपने प्राण को छोड़ते समय இங்க ஒரு 3 சம்பவங்கள் நடக்குது. 3 घटनाएं होती है. ஒன்னு திரைச்சேலை, एक तो पर्दा, அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக பிளந்தது. ऊपर से नीचे तक वो फट गया. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சா? उसके बाद क्या हुआ? பூமி அதிர்ச்சி உண்டானது. धरती ढोलने लगी, ஒரு எர்த்குவேக் உண்டாகுது. वहां भूकंप हुआ. இந்த எர்த்குவேக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். आज ये भूकंप के बारे में ही हम देखेंगे. ஏன் இந்த எர்த்குவேக் உண்டாகணும்? क्यों ये भूकंप होना है? பூமி அதிர்ந்தது, और भूकंप हुआ கன்மலைகளும் பிளந்தது. और चट्टान भी तड़ गए. அப்ப எவ்வளவு பெரிய எர்த்குவேக் இது? तो कितना बड़ा भूकंप है. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு எர்த்குவேக். अभी तक हमने जो देखा नहीं ऐसा भूकंप है. பல இடங்கள்ல எர்த்குவேக் நடக்குது. बहुत सारे जगह में भूकंप होता है. சில எர்த்குவேக்ல பார்த்தா அப்படியே பூமி பிளந்துரும். कुछ भूकंप में देखेंगे तो ऐसे धरती फट जाती है. இங்க யெகோஷுவா சிலுவையில यहोशुआ क्रूस पर அவர் மகா சத்தமாய் கூப்பிடும்போது वो ऊंची आवाज से जब चिल्लाया, பூமி அதிர்ந்தது. वो धरती जो है डोल उठा கன்மலை அப்படி பிளந்துட்டான். और चट्टान जो है वो फट गया ராக் எல்லாம் பிளந்துட்டு और सारे पत्थर जो है फट गए. அவ்வளவு பெரிய ஒரு எர்த்குவேக் வந்திருக்கிறது. इतनी बड़ी वहां पर भूकंप आया. இந்த எர்த்குவேக், ये भूकंप को இது எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க इब्रानी அப்படினா भाषा में क्या बोलते हैं? ராஷ் அப்படினு சொல்லுவாங்க. राश बोला जाता है. ராஷ் அப்படினா राश का मतलब பூமி அதிர்ச்சி. वो भूकंप है. இந்த ராஷ்ங்கிற வார்த்தையில தான் ये राश शब्द के अंदर ஒரு ரகசியமே இருக்குது. एक गुप्त है. ஏன் இந்த எர்த்குவேக் வரணும்? क्यों ये भूकंप आना है? யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது எர்த்குவேக் வந்துச்சு. यहोशुआ क्रूस पर जब थे वो भूकंप आया. அதே சமயம் உயிர்த்தெழும்போது எர்த்குவேக் வருது. वैसे ही पुनरुत्थान के समय में भी भूकंप आई. பாருங்க, மத்தேயு 28 அதிகாரம், मत्ती का 28वां अध्याय அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन में देखिए, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்திறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின்மேல் உட்கார்ந்தான். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, மீண்டும் அங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாடி वो वहां पर पुनरुत्थान होने से पहले மீண்டும் ஒரு எர்த்குவேக் வருதுங்க. फिर से एक भूकंप होता है. பூமி அதிர்ந்தது. वो धरती जो है कांप उठी. அவர் மரிக்கும் போது பூமி அதிர்ந்தது. वो मरने के समय में भी धरती कांप उठी. அவர் உயிர்த்தெழும் போது பூமி அதிர்ந்தது. और पुनरुत्थान के समय में भी धरती कांप उठी. இந்த பூமி அதிர்ச்சிக்கு எபிரேய மொழியில என்ன ये சொல்வாங்க? भूकंप को इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத ராஷ் அப்படினு சொல்லுவாங்க. उसे राश बोला जाता है. இதுல தான் ஒரு ரகசியமே இருக்குது. इसके अंदर ही एक गुप्त बात है. ஏன் பூமி அதிரணும்? क्यों वो भूकंप आना है? ஏன் இந்த காரியம் நடக்கணும்? क्यों ऐसी बात होनी है? இதுல என்ன காரியம் சம்பவிக்குது? इसके अंदर क्या घटनाएं हैं? வேதத்துல अनेक இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா कलाम के अंदर बहुत सारे जगह पर आप देखेंगे तो அதுல பூமி அதிர்ச்சி நடக்கிறத நீங்க பாப்பீங்க. वहां पर भूकंप को आप देख सकते हैं. ஆனா இந்த நேரத்துல लेकिन इस समय में அவர் சிலுவையில் அவர் மகா சத்தமாய் ஜீவனை விடுறார். वो क्रूस में अपनी ऊंची आवाज से अपने प्राण को छोड़ता है. அப்போ ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. तब एक भूकंप होता है. அது 27ஆம் அதிகாரம் उसी 27वें अध्याय में 54ஆம் வசனத்தை வாசிங்க. और 54वें वचन में दिया है, நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள்.
இந்த பூமி அதிர்ச்சி உண்டான உடனே ये भूकंप होने के बाद அவங்களுக்குள்ள ஒரு காரியம் வருது. उनके अंदर एक बात होती है, உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன். सच में ये परमेश्वर का पुत्र அப்ப है। இந்த தேவனுடைய குமாரன்ங்கற வெளிப்பாடு அவங்களுக்கு வர்றதுக்கு तो परमेश्वर का पुत्र ये प्रकाश उनको आने के लिए ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக வேண்டியதாயிட்டு. एक भूकंप का जरूरत पड़ा। போர் சேவகர்கள் और जो सिपाही थे, எந்த போர் சேவகர்கள் அவரை அடித்து துன்புறுத்தினார்களோ, जो सिपाही उसे मारकर उसे सताए, அவரை கோலினால் அடித்தார்களோ, उसको चाबुक से मारा, முள்முடி சூட்டினார்களோ, उनको कांटों का मुकुट दिया, எவர்கள் யோசுவாவை சிலுவையில் அறைந்தார்களோ, जो जो क्रूस पर उसे मारे, அவங்களுக்கு முன்னாடி उनके सामने இந்த பூமி அதிர்ச்சி பார்த்த உடனே ये भूकंप को देखते ही அவன் நூற்றுக்கு அதிபதி சொல்றான், वहां सेनाधिपति कहता है, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ये सच में ये परमेश्वर का पुत्र है। இந்த வெளிப்பாடு ये प्रकाश பாருங்க, முதல்ல सबसे पहले பிரஜாதிக்கு வர்றதுக்கு अन्य जात के आने से, இங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக வேண்டியதாயிட்டு. अन्य जात में आने के लिए एक भूकंप होना पड़ा, அந்நிய ஜாதி ஜனங்கள் और अन्य जात के लोग இவர் தேவனுடைய குமாரன் சொல்றதுக்கு ये परमेश्वर का पुत्र है बोलने के लिए அங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாக वहां पर வேண்டியதாயிட்டு. एक भूकंप होना पड़ा। ஒரு பூமி அதிர்ச்சி, एक भूकंप ஒரு வெளிப்பாடு கொண்டு வந்துட்டு एक பாருங்க. प्रकाश को लेकर आई। ஒரு தடவை கர்த்தர் கேட்டார், एक बार परमेश्वर ने पूछा, மனுஷகுமாரனை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? मैं जो मनुष्य पुत्र हूँ मुझे लोग क्या कहते हैं? அப்போ சீஷர்கள் சொன்னாங்க, तब शिष्यों ने कहा, கர்த்தாவே உம்மை எலியான்னு சொல்றாங்க, हे प्रभु आपको एलिया कहते हैं, இல்ல எரேமியான்னு சொல்றாங்க, यिर्मयाह कहते हैं, இல்லாட்டி யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, या फिर यूहन्ना कहते हैं, இல்லாட்டி தீர்க்கதரிசிகள் யாராவது உயிர் தெழுந்திருப்பான்னு या சொல்றாங்க. फिर भविष्यद्वक्ताओं में कोई पुनरुत्थान हुआ होगा। அப்போ கர்த்தர் கேட்டார், तब परमेश्वर ने पूछा, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? तुम मुझे क्या कहते हो? அப்பதான் பேதுரு சொன்னான், तब पतरस ने कहा, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. तो जीवित परमेश्वर का पुत्र मसीह हो। இது மாம்சமும் இரத்தமும் அவனுக்கு வெளிப்படுத்தல, ये मांस और लहू ने उसे प्रकट नहीं किया, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். स्वर्ग का पिता ही उसे प्रकट करके दिया है। இந்த பூமி எதிர்ச்சி உண்டான உடனே ये भूकंप होने के बाद அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு யார் வெளிப்படுத்தினது? वो सेनाधिपति को किसने प्रकट करके இவர் दिया? தேவனுடைய குமாரன் சொல்லி வெளிப்படுத்தினது ये யார்? परमेश्वर का पुत्र है करके किसने प्रकट किया? இது மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தல, ये मांस और लहू ने प्रकट नहीं किया, கர்த்தர் வெளிப்பாட்டை பிரஜாதிக்கு கொடுக்கிறாரு. परमेश्वर ने उस प्रकाश को अन्य जात को दिया है। யூதருடைய கண்களை மறைத்து यहूदियों के आंखों को छिपाकर அவர் பிரஜாதியுடைய கண்களை திறக்கிறாரு. वो अन्य जात के आंखों को खोलता है। எவ்வளவு அருமையா நடக்குது பாருங்க. कितना अद्भुत बात है, ஒரு देखिए பூமி அதிர்ச்சி, एक भूकंप, அவர் சிலுவையில அவர் தன்னுடைய உயிரை விடும்போது वो क्रूस पर अपने प्राण को छोड़ते समय அங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. वहां पर एक भूकंप हुआ। அந்த பூமி அதிர்ச்சியில ஒரு அருமையான காரியம். वो भूकंप में एक अद्भुत बात, அது என்ன காரியம்? वो क्या बात है? அது இந்த எழுத்துல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். वो इस अक्षरों में देखेंगे तो मालूम पड़ेगा। இந்த ராஷ்ல 3 எழுத்து வரும். ये राश में 3 अक्षर है। இந்த முதல் எழுத்து வந்து ரேஷ். पहला रेश। ரேஷ் அப்படினா அர்த்தம் என்ன? रेश का मतलब क्या है? ரேஷ்னா தலை. रेश का मतलब मस्तक। ரேஷ் அப்படினா தலை. ये रेश का मतलब मस्तक। நமக்கு தலை யாரு? हमारा मस्तक कौन है? யெகோஷுவா தான் நமக்கு தலை. यहोशुआ ही हमारा मस्तक है। அடுத்தது ஆயின். और अगला आईन। ஆயின் அப்படினா அர்த்தம் என்ன? आईन का मतलब क्या है? ஆயின்னா கண்ணு. आईन का मतलब आंख। மூணாவது ஷின். और तीसरा शिन। இந்த ஷின் அப்படினா ये शिन का मतलब है அதுக்கு அழிவு அப்படினு சொல்லி அர்த்தம். नाश, ये मतलब है। ஷின் அப்படினா அழிவு. शिन का मतलब नाश। இந்த ரெண்டு எழுத்தை சேர்த்தீங்கன்னா ये दोनों अक्षरों को जोड़ेंगे तो அத ரான்னு சொல்லுவாங்க. इसे रा बोला जाता है। ரா அப்படினா रा का मतलब है மெய்ப்பன் அப்படினு சொல்லி அர்த்தம். चरवाहा करके मतलब है। ஒரு மெய்ப்பனை குறிக்குது. एक चरवाहा को दर्शाता है। இந்த பூமி அதிர்ச்சிக்குள்ள ये भूकंप के अंदर ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है। என்ன தீர்க்கதரிசனம்? क्या भविष्यवाणी है? ஒரு மெய்ப்பன். एक चरवाहा। ஒரு மெய்ப்பன் எதையோ அழிக்க போறா. एक चरवाहा कुछ नाश करने वाला है। ஏதோ ஒரு காரியத்தை அழிக்க போறா. कोई तो चीज को नाश करने वाला है। தேவன் எதை அழிச்சார்? परमेश्वर ने किसे नाश किया? அவர் சிலுவையில இருக்கும்போது वो क्रूस में जब थे எதை அழிக்கிறதுக்கு வந்தா? किसे मिटाने के लिए आया? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். हम सब जानते हैं அவர் மரணத்தை அழிக்கிறதுக்கு வந்தாரு. वो मृत्यु को नाश करने के लिए आया। மரணத்தை ஜெயமாக விழுங்க வந்தார். वो मृत्यु पर जय पाया। முதல் ஆதாம் மூலமாக पहले आदम के द्वारा மரணம் உள்ள வந்துட்டு मृत्यु अंदर आ गई। ஆனா இரண்டாவது ஆதாம் என்ன செய்தார்? लेकिन दूसरा आदम ने क्या किया? அந்த மரணத்தை
ஜெயமாக वो விழுங்கிட்டார். मृत्यु पर जय पाया, அந்த மரணத்தை அவர் அழிச்சிட்டாரு. उस मृत्यु को नाश कर दिया। அந்த மரணத்தை அழிக்கிறதுக்கு उस मृत्यु को नाश करने के ஒரு लिए மேய்ப்பன் வருவார். एक चरवाह आएगा। இது யாரு சாட்சி கொடுக்கிறா? इसे कौन गवाही देता है? ஒரு பூமி அதிர்ச்சி சாட்சி एक கொடுக்குது. भूकंप उसको गवाही देता இந்த है। பூமி அதிர்ச்சி, ये भूकंप, அதாவது ராஷ் என்கிற வார்த்தை, राश ये शब्द, இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, ये हमें क्या बताती है? ஒரு ரா, ये रा அது ஒரு மேய்ப்பன், एक चरवाह அவர் ஒரு காரியத்தை அழிக்க போறார். एक चीज को नाश करता है। He is going to destroy something. वो एक चीज को नाश करता है। அவர் எதை அழிக்க போறாரா? वो किसे नाश करता है? அவர் மரணத்தை அழிக்க वो வந்தார். मृत्यु को नाश करने பாருங்க, आया। இன்னைக்கு அததான் செய்றாரு. आज भी वही करता है। இன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி நடக்கும். आज भी एक भूकंप होगा, அது ராஷ் நடக்கும். वो राश होगा। அது என்ன செய்வார்? वो क्या करेगा? யெகோஷுவா यहोशुआ எதையோ அழிக்க போறார். कुछ तो नाश करता है। உங்க வாழ்க்கையில இருக்கிற आपके जीवन में जो है, பொல்லாத காரியத்தை அழிக்க போறார். जो भयंकर चीज है उसे नाश करेगा। हालेलुया, हालेलुया। நம்ம வாழ்க்கையை எது அழிச்சிட்டு இருக்குதோ, हमारे जीवन को जो नाश करता है அத கர்த்தர் அழிப்பார். उसे प्रभु नाश करेगा। அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு. अंग्रेजी में एक बोल है, அதாவது defeat the defeat, नाश को नाश, defeat the defeat before the defeat defeats you. नाश को नाश करो उससे पहले कि नाश आपको शून्य कर दे, நாஷ் करे, नाश करे। அந்த நம்ம டிஃபீட் பண்ணணுமா? उस नाश को हम नाश करना है। அது நம்மள டிஃபீட் பண்ணதுக்கு முன்னாடி वो हमें नाश करने से पहले நம்ம அதை டிஃபீட் பண்ணணும். हम उसे नाश करना है। அது எப்படி நடக்கும்? वो कैसा साध्य है? யெகோஷுவா நம்ம கூட இருக்கிறார். यहोशुआ हमारे साथ है। the defeater நம்ம கூட இருக்கிறார். वो नाश करने वाला हमारे साथ है। மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். मृत्यु पर जय पाने वाला हमारे साथ है। அவர் உயிர் தெழுந்தார். वो पुनरुत्थान हुआ, आमेन। மரணத்தை ஜெயித்தார்। वो मृत्यु पर जय पाया, அத आमेन। நம்ம சாட்சியா சொல்லணும். उसे हम गवाही के रूप में बोलना है। வேற எந்த கடவுளும் மரணத்தை ஜெயிக்கல. और कोई भी खुदा मृत्यु पर जय नहीं पाया। இந்த உலகத்துல கடவுள் சொல்லப்படுகிற யாருமே மரணத்தை इस ஜெயிக்கல. संसार में खुदा करके बोलने वाले कोई भी मृत्यु पर जय नहीं पाया। மரணம் என்ன உறுதிப்படுத்திட்டுனா, मृत्यु ने क्या स्थिर किया? அவங்க எல்லாம் வெறும் மனுஷன் தான். वो केवल मनुष्य है, அவங்க கடவுள் இல்ல. वो खुदा नहीं। ஆனா யெகோஷுவா உயிர் தெழுந்தார். लेकिन यहोशुआ पुनरुत्थान हुआ। அவர் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். वो मृत्यु पर जय पाकर पुनरुत्थान हुआ। அவர் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. और जो मरा वो मसीह दोबारा मरेगा नहीं, ஏன்னா அவர் உயிர் தெழுந்துட்டாரு. क्योंकि वो पुनरुत्थान पाया है। அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். वो हमारे बीच में है। ஒரு பூமி அதிர்ச்சி, एक भूकंप, ஒரு சாதாரண பூமி அதிர்ச்சி தான். एक साधारण भूकंप है। அத ராஷ்னு சொல்லுவாங்க. उसे राश कहते हैं। ஆனா அந்த ராஷுக்குள்ள उस राश के अंदर ஒரு ரகசியம். एक गुप्त बात। என்ன ரகசியம்? क्या गुप्त है? என்ன தீர்க்கதரிசனம்? क्या भविष्यवाणी है? இந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. एक शब्द के अंदर एक भविष्यवाणी அந்த है। தீர்க்கதரிசனம் உறுதிப்படுத்துறதுக்கு उस भविष्यवाणी को स्थिर करने के लिए அங்க ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு. वहां पर एक भूकंप हुआ। அந்த பூமி அதிர்ச்சி சாட்சி சொல்லுது. वो भूकंप वहां पर गवाही देता है। மெய்ப்பன் அழிச்சிட்டாரு. चरवाहा ने नाश किया। மெய்ப்பன் அழிச்சு விட்டார். चरवाहा ने नाश किया। He has destroyed. वो नाश कर दिया है। எதை destroy பண்ணா? किसे नाश किया? ராக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. रा का और एक मतलब है, அது தீமை. वो बुराई। தீமை அப்படிங்கிற மீனிங் இருக்குது. बुराई ये मतलब ही है। சோ மெய்ப்பன் எதை அழிச்சாரு? और चरवाहा ने किसे नाश किया? தீமை அழித்து விட்டார். बुराई को नाश किया। அவர் கசப்புகளை அழித்து விட்டார். कड़वाहट को नाश किया। மரணத்தை அழித்து விட்டார். मृत्यु को नाश किया। இனிமே நமக்கு மரணம் வரக்கூடாது. अब हमें मृत्यु नहीं आना चाहिए। யோசுவா நம்ம கூட இருக்கும்போது यहोशुआ हमारे साथ में है तो எந்த வியாதியை கண்டு பயப்படக்கூடாது. कोई भी बीमारी से डरना नहीं है। ஏன்னா யோசுவா மரணத்தையே ஜெயிச்சிட்டாரு. क्योंकि यहोशुआ ने मृत्यु पर ही जय पाया है। தீர்க்கதரிசி சொல்லும்போது சொன்னா, भविष्यद्वक्ता कहता है, இந்த வயது என்னை கொல்ல முடியாது. ये उम्र मुझे मार नहीं सकती। வயது என்ன கொல்ல முடியாது. उम्र मुझे मार नहीं सकती। இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வயதானவங்க இருக்கிறோம். आज हमारे बीच में जो उम्र से ज्यादा है वो है हमारे बीच में। எல்லா சீனியர்ஸ்ல நம்ம இருக்கிறோம். और सीनियर लोग हमारे बीच में हैं। வயது நம்மளை அழிக்க முடியாது. और वो उम्र जो है हमें मार नहीं सकता। சத்தம் ஹalleluya சொல்லுவா. हालेलुया, जोर से बोलेंगे ஹalleluya. हालेलुया। மரணம் நம்மளை அழிக்க முடியாது. मृत्यु हमें हम पर जय नहीं पा सकता। நம்ம மரணத்தை அழிப்போம். हम मृत्यु को नाश करेंगे। பைபிள் சொல்லுது, कलाम कहती है, மீண்டும் ஒரு விசை, दोबारा उसको स्थिर कर। இன்னொரு விசை, और एक बार மரணம் ஜெயமாக விழுங்கப்படும்.
விழுங்கும். मृत्यु को फिर से जय जय के रूप में निगल लेंगे. அது யார் விழுங்குவா? वो कौन निकलेगा? அவருடைய பிள்ளைகள் விழுங்குவாங்க. उसके बच्चे उसे निकलेंगे. மணவாட்டி விழுங்குவாங்க. दुल्हन उसे निकलेगी. அப்பமும் ஒரு earthquake வரணும். तब भी एक भूकंप आना है. அவர் மரிக்கும்போது ஒரு earthquake வந்துச்சு. वो मृत्यु के समय में एक भूकंप आया. அவர் உயிர்த்தெழும்போது ஒரு earthquake வந்துச்சு. उसके पुनरुत्थान के समय में एक भूकंप आया. அந்த உயிர்த்தெழுது எப்படி இருந்துச்சு? वो पुनरुत्थान कैसा था? அவர் பாடியே சேஞ்ச் ஆயிட்டு. उसका शरीर बदल गई. அவர் பாடி சேஞ்ச் ஆயிட்டு. उसका शरीर बदल गई. எந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி வைத்தார்களோ जो शरीर को वो लोग दफनाए थे, அந்த சரீரம் அந்த கல்லறைக்குள்ள இல்ல. वो शरीर उस कब्र में नहीं. அந்த கல்லறையில இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார். उस कब्र से वो पुनरुत्थान हुआ. அந்த சரீரம் சேஞ்ச் ஆயிட்டு. वो शरीर बदल गई. அதே போல वैसे ही நம்மளும் மறுரூபம் அடையிறதுக்கு, हम भी रूपांतर होने के लिए, நம்ம பாடியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு, हमारा शरीर बदलने के लिए அங்க ஒரு இடி அங்க ஒரு earthquake வர வேண்டிய वहां இருக்குது. पर एक भूकंप आना है. அங்க ஒரு ராஷ் நடக்க வேண்டிய वहां पर இருக்குது. एक राश होना है. ஒரு மேய்ப்பன், பிரதானமான மேய்ப்பன் एक महान चरवाहा जो है நமக்குள்ள இருக்கிற தீமை அழித்து போடுவா. हमारे अंदर के बुराई को नाश करेगा. பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का फल मृत्यु है. அப்ப பாவத்தை அழிச்சு போட்டுருவா. तो पाप को नाश कर देगा. பாவம் இல்லை என்றால் पाप नहीं है तो உங்களுக்கு மரணம் இல்லை. हमको मरण नहीं है. பாவம் என்னது? पाप क्या है? மிகப்பெரிய பாவம் எது? बड़ा पाप क्या है? அவிசுவாசம் தான் பாவம். अविश्वास ही पाप है. உங்க வீட்ல அவிசுவாசமான வார்த்தை பேசுறீங்களா? आपके घर में अविश्वास से भरे हुए शब्द बोलते हैं அப்ப क्या? பிரச்சனைகள் நல்லா டான்ஸ் ஆடும். तो अच्छे से वो नाचेगा. அந்த பிரச்சனைகள் वो समस्याएं அருமையா டான்ஸ் ஆடும். अच्छे से नाचेगा. அவிசுவாசம் இல்லன்னா, लेकिन अविश्वास नहीं है तो விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. विश्वास के शब्द को बोलते रहिए. கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார். परमेश्वर मृत्यु पर जय पाया அவர் அருளின வெளிச்சத்தினாலே और उसके दिए गए प्रकाश के द्वारा நான் இருளை கடந்து போவேன். मैं अंधकार को पार करूंगा. நம்ம கண்டிப்பா கடந்து हम போவோம். जरूर पार करेंगे. இந்த இருள் என்னது? और ये अंधकार क्या है? இது மரண இருள். ये मृत्यु का अंधकार है. வெளிச்சம் என்னது? और प्रकाश क्या है? அது தேவனுடைய ஜீவன். वो परमेश्वर का जीवन है. அவருடைய ஜீவனால और उसके जीवन के நம்ம अनुसार மரணத்தை கடந்து போவோம். हम मृत्यु को पार करेंगे. மரணத்தை ஜெயமாக விழுங்குவோம். मृत्यु को जय के रूप में निगल लेंगे. ரெண்டு தடவை earthquake நடக்குது. 2 बार वहां पर भूकंप होती है. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. कितना भयानक स्थिति है देखिए. யோசுவா மரிக்கும்போது earthquake, यहोशू मरने के समय में वहां पर भूकंप, और உயிர்த்தெழும்போது அடுத்த earthquake, पुनरुत्थान के समय में भूकंप, காலையிலே earthquake. और सुबह सुबह भूकंप हुई. हालेलुया हालेलुया. 9 மணி வேளையில ஒரு earthquake. और 9वें समय में एक भूकंप. அந்த 9 மணி வேளையில அதாவது கிட்டத்தட்ட 3 மணி 4 மணிக்குள்ள அந்த டைம்ல ஒரு earthquake நடக்கு. और 3 या 4 बजे के समय में वहां पर एक भूकंप होता है. और உயிர்த்தெழுதல் அன்னைக்கு அதிகாலையிலே ஒரு earthquake நடக்கு. और उसके पुनरुत्थान के दिन में भोर को ही वहां पर एक भूकंप होता அந்த है. ராஸ் ரொம்ப முக்கியமானது. वो राज जो है बहुत महत्वपूर्ण है. ராங்கிறது மெய்ப்பன். राज चरवाहा है. அந்த மெய்ப்பன் என்ன वो செய்தார்? चरवाहा क्या करता है? தீமையை அழித்து விட்டார். बुराई को नाश करता है. பூமியை அந்த அந்த தீமையை அழிச்சு போட்டுறாரு. वो बुराई को नाश कर देता है. நமக்குள்ள எப்படிப்பட்ட தீமை இருக்குது? हमारे अंदर किस प्रकार का बुराई है? நம்ம தீமை சிந்தனை ஃபுல்லா தீமையா இருந்தா हमारे विचार पूरे बुराई से रहेगा तो இடி முழக்கம் இறங்கும். गड़गड़ाहट उतरेगी. வீட்டுக்குள்ள இடி முழக்கம் தான், சாரி பூமி அதிர்ச்சி தான் நடக்கும். और घर के अंदर भूकंप ही होगा. பெரிய பிரச்சனை, बड़ी समस्या. பிரதர் என்ன செய்யன்னு தெரியல, இப்படிப்பட்ட பிரச்சனை ஆயி போச்சு. भाई समझ में नहीं आ रहा है क्या करें, बड़ी समस्या आ गई. earthquake மீது என் வீட்டே உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டு. और मेरा घर टूट जाएगा ऐसे समस्या आ गई. எங்கேயோ தீமை ஒளிஞ்சிட்டு இருக்குது. कहीं तो बुराई छिपा हुआ है. அதை அழித்து போடுறதுக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. उसे नाश करने के लिए परमेश्वर के हाथ में सौंप दीजिए. அவர் அழித்து போடுவார். वो नाश करेगा. அவர் அழிக்கணும். वो नाश करेगा. சோ யெகோஷுவா அவர் சிலுவையில் இருக்கும்போது यहोशू क्रूस में रहते समय மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். वो ऊंची आवाज से चिल्लाकर अपने प्राण को छोड़ दिया. பூமி அதிர்ச்சி நடந்துச்சு. और भूकंप हुआ. பாருங்க எபிரேயர் எழுதின நிருபம் हिब्रू को किताब 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. दूसरे अध्याय के 14वें वचन को पढ़िए. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்
சோ கர்த்தர் என்ன செய்றாரா? परमेश्वर ने क्या किया? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை और मृत्यु का अधिपति जो शैतान है, தன்னுடைய மரணத்தினாலே अपने मृत्यु से அவனை ஜெயிக்கும்படிக்கு उसे जय पाने के लिए மரணத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை और मृत्यु से जो बच्चे डरे हुए हैं விடுதலையாக்குறதுக்காக उन्हें छुड़ाने के लिए அவர் அப்படியானார். वो ऐसे ही हुआ। அப்ப என்னத்தை அழிச்சிட்டாரு? तो किसे नाश किया? மரணத்துக்கு அதிகாரி அழிச்சிட்டார். और मृत्यु के अधिपति को नाश कर दिया। மனிதர்கள்லாம் மரண பயத்துல இருக்கிறாங்க. और मनुष्य मृत्यु के डर से है, அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கிட்டார். वो मृत्यु के डर से छुटकारा देता है। அப்ப இன்னைக்கு நம்ம சபையில तो आज हमारे कलीसिया में மரண பயம் இருக்க கூடாது. मृत्यु का भय नहीं होना चाहिए, வியாதி குறித்தால பயம் இருக்க கூடாது. बीमारी का भय नहीं होना चाहिए। மரணமே உன் கூரெங்கே? हे मृत्यु तेरा डंक किधर है? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हे पाताल तेरी जय किधर है? அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. वो अधिकार हमें दिया है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். आमेन। परमेश्वर में आशीष करने वाला है, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। மரணத்துக்கு சவால் விடணும். और मृत्यु को हम सवाल देना है। கர்த்தர் மரணத்துக்கு அதிகாரியை பிசாசானவனை और परमेश्वर मृत्यु का अधिपति जो शैतान है, அவனை தன்னுடைய மரணத்தால் அழிச்சிட்டாரு. अपने मृत्यु से उसे नाश किया। தெரியுதா அந்த ராஸ்ல? इस रास में दिखता है क्या? மேய்ப்பன் என்ன செய்தாரா? चरवाहा क्या करता है? இந்த தீமையானவன் யாரு? ये बुरा कौन है? அவன்தான் மரணத்துக்கு அதிகாரி. वही मृत्यु का अधिपति है। இந்த மரணத்துக்கு அதிகாரியை ये मृत्यु का अधिपति தன்னுடைய மரணத்தினாலே अपने मृत्यु से என்ன செஞ்சிட்டாரா? அழிச்சிட்டாரு. क्या किया? उसे नाश कर दिया। எர்த்குவைக்ங்கற வார்த்தைக்குள்ளே और भूकंप इस शब्द के अंदर, என்னைக்கு எர்த்குவைக் நடந்துச்சு? कब भूकंप कब हुआ? முதல் எர்த்குவைக் எப்ப நடக்குது? पहला भूकंप कब हुआ? சொல்லுங்க பார்க்கலாம். बोलिए, முதல் எர்த்குவைக் எப்ப நடந்துச்சு? पहला भूकंप कब हुआ? எப்போ? பாபேல் கூடாரத்திலயா? பாபேல் டவர்லயா? பிசாச மேல இருந்து தள்ளினார் பாருங்க. शैतान को जब ऊपर से ढकेल दिया ना, அப்பவுமே ஒரு பெரிய எர்த்குவைக் நடந்துச்சு. तब एक बड़ी भूकंप हो गई। ஜெரேமியா 4:23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளியில்லாதிருந்தது. பூமியை பார்க்கும்போது ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சா? வெறுமையுமா இருந்துச்சு. धरती को देखते समय वो सुनी और सुनसान थी। இது எங்க எப்ப நடந்த சம்பவம்? ये कहां पर हुआ? ஆதியாகமம் 1:2 और उत्पत्ति का पहला अध्याय के दूसरे वचन में। நான் பூமியை பார்த்து ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. और मैंने धरती को देखा, वो सुनी और सुनसान थी। வானங்கள்ல ஒளி இல்ல। और आकाश को देखा, उनमें रोशनी नहीं। இதுதான் முதல் எர்த்குவைக். ये पहला भूकंप है। பர்வதங்களை பார்த்தேன், पहाड़ों को देखा, அவைகள் அதிர்ந்தன। वे हिल रहे थे। அப்பவுமே எர்த்குவைக் வந்துட்டு, तभी भूकंप आ गई। ஏனா பிசாச கர்த்தர் அழிச்சிட்டாரு। क्योंकि शैतान को परमेश्वर ने गिरा दिया। அவன் கர்த்தருக்கு மேல போணும்னு நினைச்சான்। वो परमेश्वर से ऊपर जाना चाहा। அங்க இருந்த வெட்டி சாச்சாரு பாருங்க। वहां से उसे काट के गिरा दिया। அங்க ஒரு எர்த்குவைக் நடந்துச்சு। वहां पर एक भूकंप हुई। எர்த்குவைக் சாட்சி சொல்லுது। और भूकंप गवाही देती है। பிரதானமான மேய்ப்பன், वो महा जो चरवाहा है, ஒரு விக்கெட் மேன் அழிச்சிட்டாரு। एक बुरा मनुष्य को नाश कर दिया। தீமை அழிச்சிட்டா। एक बुराई को नाश कर दिया। எப்படிப்பட்ட ஒரு சம்பவம்? किस प्रकार का घटना है? பூமி அதிர்ச்சி। और भूकंप जो है, அது நம்மளுக்கு ஒரு காரியத்தை சுட்டி காமிக்குது। वो हमारे लिए एक चीज को दर्शाता है। பூமி அதிர்ச்சி और भूकंप நம்மளுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை உள்ள மறைத்து வைத்திருக்குது। हमारे लिए एक भविष्यवाणी को रखा है। என்ன தீர்க்க தரிசனம்? क्या भविष्यवाणी? பிரதானமான மேய்ப்பன் வருவாரு। वो महा चरवाहा आएगा। அவர் வந்து பொல்லாதவனை அழிப்பார்। वो आकर जो बुरा है उसे नाश करेगा। மரணத்துக்கு அதிகாரியை அழிப்பார்। और मृत्यु का जो अधिपति है उसे नाश அது करेगा। எப்படி அழிக்காரா? वो कैसे नाश करेगा? தன்னுடைய மரணத்தினாலே अपने मृत्यु से அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்। वो मृत्यु पर जय पाया। அந்த பாருங்க, திரும்ப நம்ம மத்தேயு 27 दोबारा मत्ती का 27वें अध्याय में 51 வாசிங்க। 51वें वचन में जाएंगे। அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. அடுத்தது என்ன திறக்குதா? और उसके बाद क्या खुलती है? கல்லறை திறக்குது। कब्र खुलती है।
கர்த்தர் கல்லறையை திறக்கிறார். परमेश्वर कब्र को खोलता है. ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது एक भूकंप होते समय மரணத்தின் கட்டு உடைக்கப்படுது. मृत्यु का बंधन टूटता है. யெகோஷுவா என்ன செய்றார்? यहोशुआ ने क्या किया? மரணத்துல யாரெல்லாம் கட்டப்பட்டிருந்தார்களோ, जो मृत्यु के बंधन में थे, யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாங்களோ, जो दफन किए गए थे, அவங்களுடைய கட்டுகள் உடைஞ்சிட்டு उनके बंधन को तोड़ दिया. हालेलुया, हालेलुया. அவங்களுடைய கட்டுகள் உடைஞ்சது. उनके बंधन टूटे. அதே போல वैसे ही மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் நாட்கள் வரும். मनुष्य पुत्र के आवाज को सुनने के समय आएंगे. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள். और तब जो मृत्यु पर है वो विनाशवान होकर उठेंगे. கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்குமா? परमेश्वर का आवाज कैसा होगा? அது பூமி அதிர்ச்சி போல இருக்கும். वो भूकंप के मानित होगा. அது கல்லறையில் இருக்கிற பரிசுத்தவான்களை எழுப்புவார். और कब्र में जो पवित्र लोग है उसे उठाएगा. மரண கட்டில இருக்கிற ஜனங்களை எழுப்புவார். मृत्यु के बंधन में जो लोग है उसे उठाएगा. இன்னும் இதுவரைக்கும் யாரெல்லாம் படுத்திருக்காங்களோ, अभी तक जो सोए हुए हैं, யாரெல்லாம் எந்தெந்த பரிசுத்தவான்களா படுத்து கொண்டிருக்காங்களோ, जितने पवित्र लोग सोए हुए हैं, அவங்க எல்லாரும் அழிவில்லாதவர்களை எந்திரிச்சிருவாங்க. वो विनाशवान होकर सब उठेंगे. அதுக்கு என்ன தேவை? उसके लिए क्या चाहिए? இடி முழக்கம் தேவை. சாரி, एक भूकंप चाहिए. ஒரு பூமி அதிர்ச்சி தேவை. एक भूकंप चाहिए. இந்த பூமி அதிர்ச்சி உண்டாகும் போது ये भूकंप होते समय அங்க ஒரு மரண கட்டு உடைக்கப்படுது. वहां मृत्यु का बंधन टूटता है. பூமி அதிர்ச்சி வந்துச்சு, भूकंप हुआ, கல்லில் இருந்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. कब्र के अंदर के पवित्र लोग उठ के खड़े हो गए. தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு உட்கார்ந்தாச்சு. जो सोए थे वो खड़े हो गए. மரணம் பிடிச்சு வச்சிருந்த மரணம் அவங்களை விட்டுட்டு, और जो मृत्यु ने उन्हें पकड़ कर रखा था वो छोड़ दिया. பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. वो पवित्र उठकर बैठ गए. மரணம் திரும்ப பிடிக்க முடியல. मृत्यु ने दोबारा पकड़ नहीं पाई. மீண்டும் அது நடக்கும். आज दोबारा वो होगा. மீண்டும் அது நடக்கும். दोबारा वो होगा. எப்படி பூமி அதிர்ச்சி வருமா? कैसे वो भूकंप आएगा? क्या வந்தாலும் வரலாம், हो भी सकता है, ஆனால் लेकिन இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ये भविष्यवाणी पूरा होगा. மேய்ப்பன் என்ன செய்வார்? चरवाहा क्या करेगा? மரண கட்டை அழித்து போடுவார். मृत्यु के बंधन को तोड़ेगा. மரித்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு உட்காருவாங்க. मरे हुए पवित्र लोग जो उठेंगे. இன்னும் வாசிங்க. और पढ़ेंगे. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இந்த பரிசுத்தவான்கள், ये पवित्र लोग இந்த உயிர்த்தல் நடந்த பிறகு पुनरुत्थान होने के बाद எருசலேம்ல अनेகருக்கு காணப்பட்டார்களாம். यरूशलेम में बहुत सारे लोगों को दिखाई दिए. நிறைய பேர் பார்த்திருக்காங்க. बहुत सारे लोगों ने देखा है. தாவீதை பார்த்திருக்கலாம், दाऊद को देखा होगा, சாமுவேலை பார்த்திருக்கலாம், समूएल को देखा பல होगा, தீர்க்கதரிசிகளை பார்த்திருக்கலாம், और भविष्यद्वक्ताओं को देखा होगा. கிடியோன் எந்திரிச்சிருப்பான், गिदयोन उठा होगा, ஜக்கரியா எந்திரிச்சிருப்பாரு. जकरिया उठा होगा. ஜக்கரியாவை நிறைய பேருக்கு அடையாளம் தெரியும். जकरिया को बहुत सारे लोगों को जानते हैं. ஜக்கரியா வந்திருக்காரு, जकरिया आया है, அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். वो पहचान जाते हैं. अनेகருக்கு காணப்பட்டார்கள். बहुत सारे लोगों को दिखाई दिया. அப்ப இன்னைக்கும் तो आज भी மரித்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்ச பிறகு जो मरे हुए पवित्र लोग उठेंगे, अनेகருக்கு காணப்படலாம். बहुत सारे लोगों को दिखाई देंगे. अनेகருக்கு காணப்படலாம். बहुत सारे लोगों को दिखाई देंगे. அப்ப இந்த கடைசி மணி நேரத்துல तो आखिरी क्षण में நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். हमारी आंखें खुलना है. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். हमारे आत्मिक आंख खुलना है. We have to see him. हम उसे देखना है. கர்த்தரை நம்ம பார்க்கணும்னா, परमेश्वर को यदि हम देखना है तो, உயிர்த்தெழுந்து வந்த பரிசுத்தவான்களை பார்க்கணும்னா, और जी उठकर जो पवित्र लोग आते हैं उन्हें देखना है तो நம்ம கண்கள் திறக்கப்படணும். हमारे आंख खुलना है. பவுல் வந்து உங்க முன்னாடி நிக்கும்போது पौल आपके सामने आके खड़े होता है, கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. जरूर आप पहचानोगे. கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்துவார். जरूर अब आत्मा जो है आपको बताएगा. நீங்க பிரைஸ் தி லார்ட் பவுல்னு சொன்னா आप प्रेज द लॉर्ड पॉल बोलेंगे तो முழிச்சிட்டு இருப்பான். वो ऐसे इधर उधर देखेगा. என்னது பிரைஸ் தி லார்ட் புது பாஷையில பேசுறாங்க. ये क्या प्रेज द लॉर्ड नए भाषा में बोलते हैं. அவருக்கு எப்படி தான் பேச வேண்டியிருக்கும்? उसको कैसे बोलना है? ஷாலோம் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். शलोम ऐसे बोलना है. ஹalleluya. हालेलुया. பாருங்க, देखिए, மரித்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்சு நிப்பாங்க. मरे हुए पवित्र लोग जी उठेंगे. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करेगा. ஒரு பூமி அதிர்ச்சி, एक भूकंप அது ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துது. एक गुप्त बात को प्रकट करती है. ஒரு பிரதானமான மேய்ப்பன், एक महा चरवाहा जो है மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை, और मृत्यु का जो अधिपति शैतान है அவனை அழித்து போடுவார். उसे नाश करेगा. அவனை அழித்தார், उसे नाश किया, மீண்டும் அழிப்பார். दोबारा नाश करेगा. வேதம் சொல்லுது, ரோமர் 16ஆம் அதிகாரம் और कलाम कहती है, रोमियो का 16वां अध्याय அதுல 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20वें वचन पे पढ़ेंगे. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். உங்க காலின் கீழே நசுக்கி போடுவார்.
हालेलुया। சமாதானத்தின் தேவன் शांति का परमेश्वर பிசாசானவனை शैतान को உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். तुम्हारे पांवों से कुचल देगा। ஹalleluya हालेलुया। ஆமென் சொல்லுமே. आमीन बोलेंगे। ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்ம காலின் கீழ் நசுக்கி போடுவாரா? परमेश्वर हमारे पैरों के नीचे कुचल देगा। நம்ம காலின் கீழ் நசுக்கி போடுவார். हमारे पैर के नीचे कुचल देगा। யாரை நசுக்குவார்? किसे कुचलेगा? நம்ம மத்தவங்கள நசுக்க கூடாது. हम दूसरों को कुचलना नहीं நம்ம चाहिए। சகோதர சகோதரியை நசுக்க கூடாது. हमारे भाई बहनों को कुचलना नहीं चाहिए। கழுத்து மேல கால் வச்சிட்டு और उसके गले पे पैर रखकर ஒழுங்கா சொல்றியா சொல்லலையா तू बताता है कि नहीं, அப்படி சொல்லி சகோதர சகோதரி மேல கால் வைக்க ऐसे भाई बहनों के ऊपर पैर नहीं रखना है। பிசாசானவன் மேல கால் வைங்க. शैतान के ऊपर हाथ रखिए, पैर நம்மை रखिए। துன்பப்படுத்துகிற பிசாசு மேல கால் வைங்க. हमें सताने वाले उस शैतान के ऊपर पैर அந்த रखिए, வியாதி மேல கால் வைங்க. उस बीमारी के ऊपर पैर रखिए। கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். आमीन। परमेश्वर जय को देगा। அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். उसने प्रतिज्ञा किया है। அவர் வாக்கு மாறாத தேவன். वो प्रतिज्ञा कभी बदलता नहीं। அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். आमीन। वो आशीष देने वाला परमेश्वर அவர் है। சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். उसने जो कहा उसे पूरा करेगा। அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். उसे जो पूरा कहा कि उसने जो कहा है उसे पूरा करेगा। சமாதானத்தின் தேவன். शांति का परमेश्वर பிசாசானவனை शैतान को உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். तुम्हारे पैरों तले कुचल देगा। அப்படினா அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? உங்களுக்கு மரணம் கிடையாது. आपको मृत्यु नहीं है। ஹalleluya हालेलुया। உங்களுக்கு மரணம் கிடையாது. आपको मृत्यु नहीं है। மரணத்துக்கு பயப்படாதீங்க. मृत्यु से मत डरो। வியாதி உங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. बीमारी आपको मृत्यु के अंदर नहीं ले जा सकती। தலைவலிக்கு பிரதர், सर दुखता है भाई, கவலையே படாதீங்க. चिंता मत करो, ஒண்ணும் ஆகாது. कुछ नहीं होगा। அவன் சும்மா டென்ஷன் கொடுப்பான். वो ऐसे ही टेंशन देता है। தலைவலிக்கு அதனால தான் நீங்க சர்ச்சுக்கு வர முடியல. वो सर दुखता है इसलिए मैं कलीसिया में आ नहीं पाया। அந்த தலைவலி என்ன செய்யணும் தெரியுமா? वो सर दर्द को क्या करना है? உங்க காலின் கீழ இருக்கணும். अपने पैर के नीचे होना உங்க चाहिए। காலின் கீழ தலைவலியை கொண்டு வரணும். आपके पैर के नीचे उस सर दर्द को लेकर आना है। யெகோவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से உன்னை நசுக்கி போடுகிற பிசாசு. तुझे नाश करता हूँ शैतान। அப்படி சொல்லி பாருங்க. ऐसे बोल के அந்த देखिए। தலைவலி वो सर दर्द जो है உங்களை வேதனைப்படுத்த முடியாது. वो आपको सता नहीं सकती। அது உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு முன்னாடி वो आपको दर्द देने से पहले நீங்க அவனுக்கு வேதனை கொடுக்கணும். आप उसको दर्द दो, அவனை வேதனைப்படுத்துங்க. उसको दर्द दो பிடிச்சு கால்ல நசுங்க. और पकड़ के उसके पैर से कुचल दीजिए। சில நேரம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? कुछ समय में जब हम सोते हैं शैतान क्या करता है? வந்து கழுத்தை பிடிக்கும். आके गला पकड़ता है। நீங்க சத்தம் போடணும்னு நினைப்பீங்க. आप सोचेंगे कि मैं चिल्लाऊं, சத்தம் வர மாட்டேங்குது. लेकिन आवाज नहीं आती। பக்கத்துல உள்ள ஆட்கள் எழுப்ப நினைப்பீங்க. और बाजू वालों को उठाने की कोशिश करोगे, ஆனா எழுப்ப முடியல. लेकिन हाथ जाता नहीं, उठा नहीं सकते। இந்த பிசாசு பேர் என்ன தெரியுமா? ये शैतान का नाम क्या है? இது அமுக்காம் பிசாசு. ये दबाने वाला शैतान है। இந்த அமுக்காம் பிசாசு ये दबाव का शैतान உங்களை அமுக்குறதுக்கு முன்னாடி आपको दबाने से पहले நீங்க அவனை அமுக்கணும். आप उसको दबाना है। பிசாசை நீங்க அமுக்குங்க. शैतान को दबाना है, அவன் ஓடி போவான். वो भागना है। அந்த பிசாசு ஒண்ணும் செய்ய वो முடியாது. शैतान कुछ नहीं कर सकता। பிசாசு வெளியில இருந்து உங்களை பயமுறுத்திட்டு वो இருப்பான். बाहर से डराएगा। காலை வச்சு கழுத்தை பிடிச்சுக்கிடுங்க. उसके गले को पकड़ लीजिए। அவனை உன்னை விடவே மாட்டேன். तुझे नहीं छोड़ूंगा। அது சத்தம் போட நினைக்கும். वो आवाज करने की कोशिश करेगा, அது வாயில இருந்து சத்தம் வராது. आवाज नहीं आना चाहिए। ஏன் தெரியுமா? क्यों? ஏன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல. क्योंकि आपने उसे पकड़ के रखा है। அது கை கால் ஆட்ட நினைக்கும். वो हाथ पैर हिलाने की कोशिश அதனால करेगा, முடியாது. वो नहीं हिला ஏன்னா सकता உங்க காலின் கீழ क्योंकि நசுக்கப்பட்டிருக்கு. वो आपके पैर के नीचे कुचला गया है। நீங்க அதுக்கு அமுக்காம் பிசாசா மாறணும். आप उसके लिए दबाव बनना है। दबाव का शैतान, दबाव का शैतान बनना है। அமுக்காம் பிசாசா நீங்க மாறணும். आप दबाव का शैतान बनना है। பிசாசுனா அர்த்தம் தெரியுமா? शैतान का मतलब क्या है? சாத்தான் அப்படினா शैतान का मतलब, அதுக்கு அர்த்தம் उसका मतलब है விரோதி அப்படினு சொல்லி அர்த்தம். बैरी करके नाम है। நல்லா கவனிங்க. ध्यान दीजिए, சாத்தான் அர்த்தம் என்னது? शैतान का मतलब क्या है? விரோதி அப்படினு சொல்லி அர்த்தம். वो बैरी करके मतलब है। இப்போ நமக்கு விரோதி யாரு? हमारा बैर कौन है? அவன் தான் சாத்தான். वही शैतान है। அவனுக்கு விரோதி யாரு? उसका विरोध कौन है? நம்ம தான். हम है। அப்ப அவன் பரவாயில்ல, நம்ம யாரு? तो वो वैसा शैतान है तो हम कौन है? இது கொஞ்சம் புதுசா இருக்கு, அதனால ஆமென் போட மாட்டீங்க. ये थोड़ा नया है, इसके लिए आमीन नहीं देंगे। பைபிள்ல அப்படி எழுதி இருக்குது. कलाम में ऐसे लिखा गया है, ஹீப்ருல எழுதப்பட்டிருக்குது. इब्रानी भाषा में लिखा நான் गया இத है। ஸ்டடி பண்ணிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். मैं अभ्यास करके ही आपसे बोलता हूँ। அதே மாதிரி
ऐसे ही நாம இப்போ எனக்கும் இப்போ நானும் பவுலுக்கு விரோதமா இருக்கேன்னு வைங்க. अब मैं और भाई के साथ विरोध है तो நான் பவுலுக்கு விரோதினா मैं उसका बैरी है तो அப்ப பவுலுக்கு நான் யாரு? पौल के लिए मैं कौन हूँ? சாத்தான். शैतान। அவன் எனக்கு விரோதினா वो मेरा बैरी है तो அப்ப பவுல் எனக்கு யாரு? तो पौल मेरे लिए क्या है? சாத்தான். शैतान। ஏன்னா சாத்தான் அர்த்தம் என்னது? क्योंकि शैतान का मतलब क्या है? விரோதி. बैरी है। அப்ப நீங்க யாருக்கும் விரோதியா மாறக்கூடாது. आप किसी का बैरी नहीं बनना है। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा சத்ருவை நேசி, तेरे शत्रु से प्रेम कर, அவனுக்கு விரோதமா போக வேண்டாம். उसके विरोध में नहीं जाना है, उसके विरोध नहीं जाना है, அவனுக்கு விரோதம் பண்ண வேண்டாம். उसका विरोध मत कर। விரோதம் பண்ணா நீங்க சாத்தான் ஆயிருவீங்க. आप विरोध करेंगे तो आप शैतान हो जाओगे। எத்தனை பேர் சாத்தானாக விருப்பம்? कितने लोगों को शैतान होने का इच्छा है? ஆமென், ஹalleluya. சாத்தானா விருப்பமா? வேண்டானே. शैतान होना चाहते हैं क्या? வேண்டாம். नहीं। ஹalleluya. हालेलुया। வேண்டாம் காலையிலே போடலாமே. और नहीं करके हालेलुया। हम हालेलुया बोल सकते हैं। हालेलुया। கர்த்தர் நம்மளை அப்படியாக ஆசீர்வதிப்பார். परमेश्वर वैसे ही हमें आशीष दे। என்னைக்காவது சகோதர சகோதரிகளை சண்டை போட்டீங்க, कोई आपस में जब भी झगड़ा किया, சகோதர சகோதரிகளை சண்டை வந்துச்சு, भाई बहनों के बीच में यदि लड़ाई आई, அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா इसका मतलब क्या है? சாத்தான் இறங்கிட்டான்னு அர்த்தம். शैतान उतर गया, ये मतलब है। ஹalleluya. हालेलुया। அது உண்மைக்கு ஹalleluya சொல்லலாம். उस सच में हम हालेलुया बोल सकते हैं। சோ இனிமே யார்கிட்டயும் நீங்க சண்டை போட்றாதீங்க. अब किसी से भी लड़ाई मत कीजिए। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। சாத்தான் நம்ம காலின் கீழ, शैतान हमारे पैरों तले, நம்ம சகோதரன் இல்ல, நம்ம சகோதரன் கிடையாது. वो हमारा भाई नहीं, இல்ல நம்ம சகோதரனை மிதிக்க கூடாது, हमारे भाई को नहीं कुचलना நம்ம है, சகோதரிகளை மிதிக்க கூடாது. हमारे बहनों को नहीं कुचलना है। அவங்க பலவீனமா இருந்தால் वो यदि कमजोर है, அவங்களை கனப்படுத்துங்க, उनको आदर कीजिए, அவங்களை ஆதரிங்க. उनको आदर दीजिए, அவங்க விசுவாசத்துல இன்னும் वो பலப்படுவாங்க. विश्वास के अंदर और बल पाए। ஆனா காலின் கீழ போட்டு நசுக்க கூடாது. लेकिन पैर के तले कुचलना नहीं है। ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதினா एक मनुष्य दूसरे मनुष्य का बैरी है அவன் तो சாத்தான் ஆயிருவான். वो शैतान बन நம்ம जाएगा। டீம்ல யாரும் சாத்தான் ஆக கூடாது. हम कोई शैतान नहीं बनना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। பிசாசானவனை शैतान உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். शैतान को परमेश्वर आपके पैरों तले कुचल देगा। அந்த பிசாசு யாரு? वो शैतान कौन है? மரணத்துக்கு அதிகாரி. मृत्यु का अधिपति है। அந்த மரணத்துக்கு அதிகாரி காலில் நசுக்கும்போது वो मृत्यु के अधिपति को पैरों तले कुचलते समय நீங்க மரணத்தை ஜெயிச்சிட்டீங்க. आप मृत्यु पर जय पा चुके हैं। மரணத்தை நீங்க விழுங்கிட்டீங்க. आपने मृत्यु को निगल लिया है। पर्सनली और व्यक्तिगत रूप में நீங்க மரணத்தை ஜெயிக்கிறோம். आप मृत्यु पर जय पाना है। கர்த்தர் செய்வார். Amen। परमेश्वर ऐसे करेगा। இந்த இடி முழக்கம், ये भूकंप, இந்த பூமி அதிர்ச்சி, ये भूकंप जो है, இந்த பூமி அதிர்ச்சி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுது. ये भूकंप एक भविष्यवाणी देती है। பிரதானமான மேய்ப்பன் वो महान जो चरवाह है, ஒரு விரோதியை அழிக்க போறார். एक बैरी को वो नाश करने वाला அதை है। அழிக்கும்போது उसे नाश करते समय பூமி அதிர்ச்சி சாட்சி சொல்லிச்சு. और धरती जो है भूकंप के द्वारा गवाही दिया। இந்த பூமி அதிர்ச்சி வந்த உடனே ये भूकंप आते ही கட்டுகள் உடைஞ்சிட்டு, बंधन टूट गए, மரண கட்டு உடைஞ்சிட்டு, मृत्यु के बंधन टूट गए, மரித்த பரிசுத்தவான்கள் और जो पवित्र लोग जो मरे हुए थे அவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. वो उठकर बैठ गए, ஏன்னா மரண கட்டு உடைஞ்சு போச்சு. क्योंकि मृत्यु का बंधन टूट चुका। இன்னைக்கு நம்மளுடைய காரியம் எப்படி இருக்குது? आज हमारा चीज कैसा है? மரண கட்டு உடைச்சிட்டோமா? मृत्यु के बंधन को हमने तोड़ा है क्या? மரண பயம் இன்னைக்கு இன்னும் இருக்குதா? मृत्यु का भय अभी भी है क्या? பூமி அதிர்ச்சி வந்தது. भूकंप आया। அவர் சிலுவையில் இருக்கும்போது वो क्रूस में जब थे பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. वो भूकंप तो आई। அவர் பூமியில் இருக்கும்போது, वो धरती पे जब थे, அவர் மரித்த உடனே वो मृत्यु पर जाने के तुरंत மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். वो अपने ऊंची आवाज से अपने प्राण को जब छोड़ दिया, விட்ட உடனே छोड़ते ही அங்க ஒரு பூமி அதிர்ச்சி நடந்துச்சு. वहां पर एक भूकंप हुआ। மரித்தவங்க எந்திரிச்சிட்டாங்க. जो मृत्यु में थे पवित्र लोग उठ गए। ஆனா உயிர்த்தெழுதல் டைம்ல लेकिन पुनरुत्थान के समय में வேற சம்பவம் நடக்குது. और एक घटना होती है। பாருங்க 28 மத்தேயு 28ஆம் அதிகாரம், मत्ती का 28वां अध्याय, அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें दूसरे वचन को पढ़िए। மத்தேயு 28:2. 28 दूसरा। அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன், இப்ப என்ன நடக்குது? अब क्या होता है? ஒரு தூதனுடைய வருகை நேரத்துல एक
दूत के आगमन के समय में அங்க ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாகுது. वहां पर एक भूकंप होता है. இந்த பூமி எதிர்ச்சி என்ன நடக்குது? ये भूकंप में क्या होता है? இந்த பூமி எதிர்ச்சியில ये भूकंप में யெகோஷுவாவுடைய சரீரம் यहोशुआ का शरीर அது சேஞ்ச் ஆயிட்டு, वो रूपांतर हो गया. அது மறுரூபமாயிட்டு, वो रूपांतर हो गया. அந்த சரீரம் மறுரூபமாயிட்டு. वो शरीर रूपांतर हो गया. அங்க மரித்த பரிசுத்தவான்கள் எந்திரிச்சாங்க. मरे हुए पवित्र लोग जी उठे. அங்க ஒரு ரிசரக்ஷன் நடந்துச்சு. वहां पर एक रिजरेक्शन हुआ. ஆனா இங்க யெகோஷுவா டைம்ல लेकिन यहाँ यहोशुआ के समय में ரிசரக்ஷன் மட்டுமல்ல, केवल पुनरुत्थान नहीं, அவருடைய சரீரமே சேஞ்ச் ஆயிட்டு. वो शरीर ही रूपांतर हो गया. அவருடைய சரீரம் அழியல, उसका शरीर नाश नहीं हुआ. அவருடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணா ஆகல. उसका शरीर मिट्टी में नहीं मिला. அது ஆக முடியாது. वो नहीं हो ஏன்னா सकता, அது அதுக்குள்ள சரியே இல்ல. क्योंकि वो ऐसा शरीर, उसका शरीर அந்த नहीं है. சரீரம் மறுரூபமாயிட்டு. वो शरीर रूपांतर हो गया. மறுரூபம் அடையிறதுக்கு और रूपांतर होने के ஒரு बाद தூதனுடைய வருகை நேரத்துல एक दूत के आगमन के समय में எப்படி பூமி எதிர்ச்சி வந்ததோ, जैसे भूकंप आया, அந்த பூமி எதிர்ச்சி என்ன சொல்லுது? वो भूकंप ने क्या बताया? அங்க ஒரு அழிவு நடக்க போகுது. वहां पर एक नाश होने वाला है. அங்க மரணத்துக்கு அதிகாரி அழிக்க போறேன். वो मृत्यु के अधिपति को नाश करने वाला हूँ. அழிச்சிட்டார். उसने नाश किया. அழித்த உடனே என்ன நடந்துச்சு? नाश करने के बाद क्या हुआ? அங்க அங்க கர்த்தருடைய சரீரம் மறுரூபப்பட்டுட்டு, परमेश्वर का शरीर वहां पर रूपांतर हो गई. his body was changed. उसका शरीर बदल गया. அதே போல ऐसे ही இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நம்மளையும், आज जीवित जो हम लोग हैं, நம்முடைய சரீரத்தையும் हमारे शरीर को भी அவர் மறுரூபப்படுத்துவார். आमेन, वो रूपांतर करेगा. அதுக்கு என்ன நடக்கணும்? उसके लिए क्या होना है? once again earthquake நடக்கணும். दोबारा वो भूकंप होना है. இன்னொரு தடவை और एक बार ஒரு பூமி எதிர்ச்சி. एक भूकंप होना அது है. என்ன காரியம்? वो क्या चीज है? அது ஒரிஜினல் பூமி எதிர்ச்சியா, वो असली भूकंप है क्या, அல்லது ஆவிக்குரிய காரியமா? या फिर आत्मिक चीज है? அது நமக்கு பிற்பாடு தெரியலாம். वो हम बाद में देखेंगे. ஆனா யெகோஷுவா என்ன செய்வாரா? लेकिन यहोशुआ क्या करेगा? அவர் மரணத்துக்கு அதிகாரிய பிசாசானவனை वो मृत्यु का अधिपति जो शैतान है, மீண்டும் அழிக்க போறார். उसे दोबारा नाश करने பாருங்க, वाला 1 है. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் पहला कोरिन्थ का 15वां अध्याय 54ஆம் வசனத்தை வாசிங்க. 54वें अध्याय वचन को पढ़ेंगे. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அழிவுக்கேதுவான இந்த சரீரம் और नाश का ये शरीर அழியாமை தரித்துக் கொள்ளணும். अविनाश को पहन लेगी, சாவுக்கேதுவான இந்த சரீரம் और मरण का ये शरीर சாவாமை தரித்துக் கொள்ளணும். वो अविनाश को पहन लेगी. அப்படி செய்யும் போது ऐसे करते समय திரும்ப இந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்றதை और मृत्यु जय के रूप में निगल लिया गया करके மீண்டும் நிறைவேறுமா? वो दोबारा वो पूरा होगा. யோசுவா சிலுவையில் இருக்கும்போது यहोशुआ जब क्रूस पर थे, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். मृत्यु को निगल लिया. இன்னைக்கு என்ன நடக்கும்? आज क्या होगा? மணவாட்டி மூலமா दुल्हन के द्वारा இந்த காரியம் மீண்டும் ये நடக்கும். चीज दोबारा होगी. நம்ம மரணத்தை ஜெயமாக हम விழுங்குவோம். मृत्यु को हम निगल लेंगे. அதுக்கு என்ன நடக்கணும்? उसके लिए क्या होना है? பிசாசு காலின் கீழ போட்டு நசுக்குங்க. शैतान को पैरों तले कुचलना है. பயப்படவே செய்யாதீங்க. डरो मत. ஏதா பலவீனம் வருதா? कुछ कमजोरी आती है, அவன் ஒண்ணும் செய்ய वो முடியாது. कुछ नहीं कर सकता. அவன் உங்களை ஒண்ணும் செய்ய वो முடியாது. आपको कुछ नहीं कर सकता. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. आप ही विजय पाने वाले ஏன் हो. தெரியுமா? क्यों? ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. जय पाया हुआ परमेश्वर हमारे साथ है, மரணத்தை ஜெயமா விழுங்கினவர் और मृत्यु पर जो जय पाया நம்ம கூட இருக்கிறாரு. हमारे साथ है. எப்படி விழுங்கணும்? कैसा निगलना है அவர் சொல்லி காமிச்சிட்டாரு. उसने सिखा दिया. எப்படி விழுங்கணும் சொல்லி காமிச்சிட்டாரு. कैसे निगलना है करके सिखा दिया. அதே மாதிரி நம்ம விழுங்கணும். ऐसे ही हम निगलना है. இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் தெரியலையே. इस फल को कैसा खाना है मालूम नहीं. அதை செஞ்சு காமிப்பாரு. उसे वो दिखाएगा. இன்னைக்கு நிறைய யூடியூப் பார்த்து படிக்கிறோம். बहुत सारे लोग, हम लोग यूट्यूब से हम सीखते हैं இந்த பழத்தை எப்படி உரிச்சு சாப்பிடணும். इस फल को कैसे खाना है. அதே மாதிரி ऐसे ही கர்த்தர் நமக்கு ஒரு டெமோ காமிச்சிட்டாரு. परमेश्वर ने एक डेमो दिखाया, மரணத்தை ஜெயமாக எப்படி விழுங்கணும். मृत्यु को कैसे निगलना है. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி விழுங்குவோம். आज हम ही वैसे ही निगलेंगे. அப்படி விழுங்கும் போது ऐसे निगलते समय மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. और मृत्यु जयवंत होकर निगला அதுக்கு गया. பிறகுதான் நீங்க சொல்லுவீங்க, उसके बाद ही आप बोलोगे,
மரணமே हे मृत्यु உன் கூரெங்கே तेरा डंक किधर है? இது எப்ப நடக்கும்? ये कब होगा? இப்போ சொல்றது இல்ல, आप बोलने वाली नहीं, நீங்க மரணத்தை ஜெயமா விழுங்கின பிறகு சொல்லக்கூடிய आप காரியம். मृत्यु को विजय के रूप में अब निगल लेते तब बोल सकते हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு மரணத்தை ஜெயமாக கர்த்தர் விழுங்கினார். आज परमेश्वर ने मृत्यु को जय के रूप में निगल लिया, அவர் உயிர்த்தெழுந்தார். वो पुनरुत्थान हुआ। இன்னைக்கு நம்மளும் आज हम भी மரணத்தை ஜெயமாக விழுங்கணும். मृत्यु पर जय पाएंगे மரணத்து மேல ஜெயத்தை எடுங்க. और मृत्यु पर जय पाइए। யார் எடுப்பா தெரியுமா? कौन लेगा? ரெபேக்கா தான் எடுப்பா. केवल रेबेका ही लेगी। ஹalleluya. हालेलुया। ரெபேக்காவுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. रेबेका को ही एक आशीष दिया गया, பகைஞனுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வாய். ओ बैरियों के फाटक पर जय पाएगा। ரெபேக்காக்கு தான் கொடுத்தது. रेबेका को ही दिया गया இந்த है, வாக்குத்தத்தம் ரெபேக்காக்கு தான் ये கொடுக்கப்பட்டது. प्रतिज्ञा रेबेका को ही दिया गया है। அப்போ ரெபேக்கா என்ன செய்தாலோ तो रेबेका ने क्या किया? அதை செய்யுங்க, தப்பிச்சுக்கிடுவீங்க. उसे आप कीजिए तो बच जाएंगे। ரெபேக்கா என்ன செஞ்சா? रेबेका ने क्या किया? விழுந்து விழுந்து சேவை செய்தா. वो बहुत सेवा की। அவ ரெபேக்காட்ட எலியேசர் கொஞ்சம் தண்ணி தான் கேட்டான், और रेबेका के पास एलिएजर ने पानी मांगा, ஆனா அவ என்ன செய்தா? उसने क्या किया? குடிங்க குடிங்க, நான் உங்க ஒட்டகத்துக்கும் கொடுக்கிறேன். मैं तुम्हारे होठों को भी पिलाती இவ हूँ, ஒட்டகத்துக்கு கேட்கவே இல்லை. तुम्हारे होठों को भी पिलाती हूँ करके उसने पूछा ही नहीं। இன்னைக்கு நம்ம அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? आज अगर हमने ऐसा किया तो कैसा होगा? நம்ம வீட்ல சாதாரண நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பேசுவோம். हम घर के अंदर बात करेंगे, உன்கிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா? तुझे करने के लिए बोला है क्या? செய்ய சொல்லாத ஏன் செஞ்சிட்டு இருக்க? और जो नहीं बोला वो क्यों कर रहा है? சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? जो बोला है वो करके चुप रहे। ரெபேக்கா அப்படி கிடையாது. रेबेका ऐसे नहीं, நீங்க உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் தான் தண்ணி கேட்பார். वो थोड़ा ही पानी मांगेगा। அவர் கேட்டார்ல, उसने मांगा ना, தாகமாய் இருக்கிறேன். मैं प्यासा हूँ। அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? எனக்கும் தண்ணி கொடு, मुझे भी पिला ஊழியத்தையும் நீ செய், और मेरे सेवा को भी कर, ஒட்டகத்துக்கும் நீ தண்ணி பாய். और मेरे ऊंटों को भी எந்த पानी दे। ஒட்டகத்துக்கு ரெபேக்கா தண்ணி கொடுத்தாலோ और जिस ऊंट को रेबेका ने पानी पिलाया, அதே ஒட்டகம் वही ऊंट அந்த ரெபேக்காவை சுமந்து கொண்டு उस रेबेका को उठाकर ஈசாக்கோடு இணைச்சது. ईसाक के साथ मिलाया। இன்னைக்கு நீங்க आज आप எந்த பரிசுத்தாவியனருக்கு ஊழியம் செய்றீங்களோ, जो पवित्र आत्मा के लिए सेवा करते हो, ஊழியம் என்னது? सेवा मतलब क्या? காலர் டைட்டில் இல்ல, कॉलर टाइट नहीं, ஹம்பிள்னஸ், नम्रता, தாழ்மை. नम्रता। நான் ஒண்ணு இல்ல, मैं कुछ नहीं, அவருக்கு சேவை செய்யறதுல उसकी सेवा करने में எவ்வளவு சேவை செய்தாலும் कितना भी सेवा करे, நான் இன்னும் ஒண்ணும் செய்யல கர்த்தாவே, मैं अभी तक कुछ किया नहीं प्रभु, இன்னும் உமக்கு நான் ஒண்ணும் செய்யல, अभी तक मैंने आपके लिए कुछ नहीं நான் किया, உமக்கு ஏதாவது செய்யணும், मैं आपके लिए कुछ करना है। கர்த்தர் செய்து கொடுப்பார். परमेश्वर करके देगा। அப்படி விழுந்து விழுந்து ஊழியம் செய்யுங்க. ऐसे आप गिर गिर कर सेवा कीजिए। பிசாசு பிடிச்சு இழுப்பான், காலை பிடிச்சு, शैतान आपके पैर को पकड़कर खींचेगा, உனக்கு இது தேவையா, तुझे ये जरूरत है क्या, அப்படி பிடிச்சு இழுப்பான். ऐसे खींचेगा। ஆனா ரெபேக்கா என்ன செய்வா தெரியுமா? लेकिन रेबेका क्या करेगी? அவ அத பத்தி கேர் பண்ண वो மாட்டா. उसके बारे में चिंता नहीं நான் करेगी। ரெபேக்கா, मैं रेबेका, நான் என் வேலையை செய்யணும். मैं अपने काम को करना है। ரெபேக்காவுடைய குணத்தை காமிப்பாள். रेबेका के गुण को बताएगी। அவளுக்கு தான் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. उसके लिए ही एक आशीष दिया गया, நீ பகைஞருடைய வாசலை சுதந்தரித்துக் கொள்வாய். बैरियों के फाटक पर जय அப்ப पाएगी। இன்னைக்கு நீங்க பாதாளத்தின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா, आज जो पाताल के फाटक पर आप जय पाना है तो அப்ப நீங்க என்ன செய்யணும்? आप क्या करना है? ரெபேக்கா மேதியை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல செய்யுங்க. और रेबेका जैसे परमेश्वर के समुख में रहिए, அவருக்காக வாழுங்க. उसके लिए जीना है, அவர்தான் நமக்கு எல்லாம். वही हमारे लिए सब कुछ இந்த है। உலகத்துல அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மனைவி பிள்ளைகள், और इस संसार में माँ बाप बहन भाई और बच्चे, இவங்க எல்லாம் பாதியிலே போயிருவாங்க. ये सब आधे में चले जाएंगे। ஆனா நம்ம கூடவே இருக்கிறது யார் தெரியுமா? हमेशा हमारे साथ में रहने वाला कौन है? யெகோஷுவா மட்டும். आमीन। यहोशुआ अकेला ही है। உங்க நண்பர்கள் கூட போயிருவாங்க, तुम्हारे दोस्त भी चले जाएंगे, எல்லா உறவினர்கள் எல்லாம் போயிருவாங்க. सारे रिश्तेदार चले ஆனா जाएंगे, யெகோஷுவா ஒரு நாளும் போக மாட்டார். लेकिन यहोशुआ कभी न जाएगा। அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. उसकी सेवा कीजिए। ஊழியம் சொன்னா सेवा ऐसे बोलेंगे நம்ம तो வேலைக்காரன். हम नौकर हैं। இந்த வேலைக்காரனா மட்டமான வேலைக்காரன். वो नौकर मतलब एकदम गिरा हुआ नौकर। ஒரு வீட்ல வேலைக்கு ஆள் வச்சாச்சுன்னா, एक घर में अगर नौकर रखेंगे तो அவங்கள உழுக்க எடுப்பாங்க, और उनको निचोड़ देंगे। அதை விட மோசமான வேலைக்காரங்க நம்ம. उससे भी बुरा गया गुजरा नौकर है हम। நம்மளுக்கு எந்த மகிமையும் கிடையாது, हमारा कोई महिमा नहीं, எந்த புகழும் கிடையாது, कोई आदर नहीं। நமக்கு தேவன் தான் எல்லாம். हमारे लिए परमेश्वर ही सब कुछ है। அவருடைய பாதத்துல இருங்க, उसके सम्मुख में रहिए, அவர் வெற்றி தருவார். वो जय को देगा। உங்க வாழ்க்கை தோல்வி பார்த்துட்டு இருக்கீங்களா? आपके जीवन में आपने हार को देखा है?
எல்லாரும் பார்த்திருப்பீங்க. सबने देखा होगा, சிலவங்க தோந்துக்கிட்டே இருப்பீங்க. कुछ लोग हारते ही रहेंगे। நீங்க இருக்கக்கூடிய இடம் வேற. आप जिस जगह पे रहना है वो अलग है। நீங்க அந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்க வேண்டாம். आप उस समस्या के बीच में मत रहिए, யெகோஷுவாவின் பாதத்தில் இருங்க. यहोशुआ के चरणों में रहिए। அவருடைய பாதத்தில் இருந்தா उसके चरणों में रहेंगे तो அவருடைய கை சும்மா இருக்காது. उसका हाथ ऐसे खाली नहीं बैठेगा। அவருடைய கை சும்மா இருக்குமா? उसका हाथ ऐसे ही रहेगा क्या? அப்படி மெதுவா அவர் உங்க தலை மேல கை वो போடுவார். धीरे से आपके सर पर से हाथ घुमाएगा, உங்க கண்ணீரை துடைப்பார். आपके आंसुओं को पोंछेगा, அப்படியே கெட்டி பிடிப்பார். ऐसे गले लगाएगा। பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? करेगा कि नहीं? मैन करेगा, நான் என்னெல்லாம் பண்ணுவாரு? वो करेगा। அவர் நம்மளை கெட்டி பிடிச்சு அரவணைக்கிற தேவனா वो இருக்கிறார். हमें गले लगा कर वो प्रेम करने वाला நம்ம परमेश्वर है। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। அவருடைய பாதத்தில் இருங்க. उसके चरणों में रहिए, மரியாளை போல் அவருடைய பாதத்தில் இருங்க. मरियम के मानिद उसके चरणों में रहिए। லாசரு செத்து போயிட்டான். लाजरस मर चुका, கண்ணீர் கவலையோடு இருந்தாங்க. वो आंसू से थे, பிரச்சனையோடு இருந்தாங்க. समस्या से थे, ஆனா தேவன் அந்த பிரச்சனையை மாற்றினார். लेकिन परमेश्वर ने उस समस्या को बदल दिया। லாசருசை लाजरस को, அந்த சகோதரன் உயிரோடு எழுப்ப போறாரா? वो भाई जी उठाने वाला है क्या? அங்க பார்க்காதீங்க, वहां मत देखिए, இங்க பாருங்க. यहाँ पर देखिए। நம்மள அந்த லாசருசை உயிரோடு எழுப்பினவர். उस लाजरस को जिंदा उठाया जो ஏன் परमेश्वर। உயிரோடு எழுப்பினாரு? क्यों उठाया? மரியாள் பாதத்துல உட்கார்ந்திருந்தா. मरियम चरणों में बैठी थी। இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் आज சரி, कितनी भी बड़ी समस्याएं आ जाए, நம்மள அதுல இருந்து வெளியே தூக்குகிறவர். हमें उसमें से बाहर निकालने वाला, அவருடைய பாதத்துல அமர்ந்திருங்க. उसके चरणों में रुके रहिए। எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, और कोई भी समस्या क्यों ना आए, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, कितनी बड़ी पाप क्यों ना हो, அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். उसमें से बाहर ஐயோ निकालेगा। என்னால விடவே முடியலையே, मैं छोड़ नहीं पा रहा இந்த हूँ, பாவத்தை என்னால விடவே ये முடியலையே. पाप को मैं छोड़ नहीं पा रहा हूँ। கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து கேளுங்க. परमेश्वर के चरणों में रहकर पूछिए, கர்த்தாவே என்னால விட முடியலப்பா, हे प्रभु मैं छोड़ नहीं पा रहा எனக்கு हूँ, உதவி செய்யுங்க. मुझे मदद करो, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், मेरा परिवार उद्धार पाए, என் வம்சம் ரட்சிக்கப்படணும். मेरा संतान उद्धार पाए। அவருடைய பாதம் தான் நம்மளுக்கு எல்லாம். उसका चरण ही हमारे लिए सब कुछ है, ஏன்னா அவர் உயிர் தெழுந்தவர். क्योंकि वो पुनरुत्थान हुआ। ஹalleluya. हालेलुया।